வடிவேலின் அட்டகாசம், வடிவேலின் திமிர் பேச்சு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது. ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சினிமாவுக்கு வரணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது எனக்கு. சினிமாவுக்கு வரணுங்கிற எண்ணமே இல்லை. கிளாஸ் கட்டணும், இது மாதிரி ஷோகேஸ் கிளாஸ், இந்த கண்ணாடி, இந்த காருக்கு பஸ்ஸு கண்ணாடி எல்லாம் இல்லை, அதை பூரா போய் டிவிஎஸில் போய் கட் பண்ணுறது வைக்கிறது, இந்த இதெல்லாம் எங்கள் அப்பா ஃபாதர் என்னை கூட்டி போவார். தமிழ் சினிமாவில் பொதுவாகவே மதுரையை வச்சு தான் பூரா பணமே பண்ணுறாங்க. அரசியலாக இருக்கட்டும், சினிமாவில் இருக்கட்டும், மதுரையில் மார்க் போட்டாச்சுன்னா எல்லா இடத்துலையும் மார்க்கேன். நான் கருமாதியை முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு. அவர் ஃபோன் பண்ணுறாரு, தம்பி என் பேர் நடராஜன், தம்பி நடராஜன் நான் யாருங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். உதயகுமார் டைரக்டரில் நீங்கள் படம் நடிக்கிறீங்க வர்றீங்களா அப்படின்னு எங்கள் வீட்டில் பூரா அழுதுட்டான். வின்னரையும் இப்போ கொண்டாடுறாங்க, அன்பே சிவத்தையும் இப்போ வந்து பெரிய கல்ட் மூவின்னு ரசிக்கிறாங்க போது, அப்போது அன்பே சிவம் ஓடாத போது வருத்தம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதை கொண்டாடும் போது சந்தோஷமாக இருக்குது. வர்றோம்ல அங்கேருந்து வரோம்ல வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறேன். ஏங்க நான் பாட்டுக்கு டீ குடிச்சிருக்கேன்னா, டீ குடித்தா அடித்து பல்லுகளில் போயிட்டு விட்டேன். ஒரு டீ சொல்கிறேன், ஏங்க நானே கடை வாங்கிட்டு டீ குடிக்கிறேன், நாங்கள் டீ சொல்கிறாங்க. அதைத்தான் வின்னரில் வச்சேன் நான். தங்கமே அபராதத்தில் தானே ஓடுது. அதனால இப்போ பீடி வாங்க காசு இல்லாமல் தங்கத்தை அபராதத்தில் ஓடிக்கிட்டு. நகைச்சுவை கல்வெட்டு கிடையாது. நான் ஒரு பெரிய டைரக்டர் போய் நடித்தேன். யாரா தேட்டருக்கு போனது? ஏண்டா என் முண்டாட்டி இன்னொருத்தனை கூட்டி வந்து படம் பார்த்துட்டு இருக்கா, அவளை உள்ளே விட்டு நீ வெளியில் உட்காந்துருக்க, யாரா தேட்டருக்கு போனது? வாயா உன் பொண்டாட்டி யாருன்னு எனக்கு என்னையா தெரியும். சொல்ல சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தார். இல்லைண்ணே நல்லா இருக்குது, பேப்பரில் டைப் பண்ணியாச்சு, அதில் அவருக்கு என்ன இருக்குது அதை மட்டும் பேசுங்க. அவன் டெவலப் பண்ணக்கூடாதா? ஷூட்டிங் வந்தாவே அம்பளுக்குறாயாங்க, இதே வேலையாகட்ட பற்றியாயா அப்படின்னு கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. அப்போ வெளியில் போடுறான், வடிவேலின் அட்டகாசம், வடிவேலின் திமிர் பேச்சு போடுவான்ல. ஆனால் அந்த லேடி கெட்டப்பில் அவர் போட்டு அது கொடுத்த சின்ன சின்ன மூவ்மெண்ட் ஆகட்டும், கிரேஸ்ஃபுல் ஆகட்டும், அதெல்லாம் வந்து வேறு லெவலில். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு சீன். அதாவது கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறத விட கஷ்டப்பட்டோம். இல்லை கஷ்டப்பட்டார். ஏன்னா வடிவேலில் வெறும்னே. சார் வணக்கம் சார், வடிவேலு சார், சுந்தர் சி சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். பெரிய பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, வடிவேலு சார் வந்து இப்போது அவ்வளோ இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காரு. டயர்டாகாமல் மணி இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 ஆயிடுச்சு. அவ்வளோ இன்டர்வியூஸ் கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுன்றதுக்காக இந்த மாமன்னா எல்லா படத்தையும் அது என்னை இப்போ கண்கூட பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது சார்? சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா ஒரு படத்து மேலே அவருக்கு வந்து இருக்கிற அக்கறையும் அந்த படத்து மேலே இருக்கிற ஒரு பிரியமும் ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து அவர் வந்து கொடுக்குற அந்த ப்ரமோஷன் விஷயம். ஆஸ் அ டைரக்டராக சக நடிகராக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வடிவேலுன்னு கூட உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறது. அதையும் குறிப்பாக இன்னொன்று சொல்லுவாருங்க, ஒரு டைரக்டரு, படத்துடைய ப்ரொடியூசரு, அவர் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசரு, ரெண்டாவது அவர் வந்து படத்துடைய ஹீரோ, அவர் கூட உட்காந்து பேசுறது இது டைம் ஆகுதுங்க, பாட்டு போய்கிட்டே இருக்குது. நல்லா இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. சார் இது இன்டர்வியூலாம் இல்லாமல் நீங்கள் நார்மலாக வந்து பேசிப்பீங்களா? வீட்டுக்கு போய் பேசுறது இல்லை வெளியே எங்கேயா மீட் பண்ணி ஃபோனில் பேசினாவே போதுமே. வீட்டுக்கு சந்திக்க முடியாது, அங்கே போக முடியாது, என் வீட்டுக்கு வர முடியாது, நான் அங்கிட்டு போயிடுவேன், இவர் அங்கிட்டு பிஸியாக இருப்பார் அண்ணன். இவர் இந்த படத்தை முடிச்சாச்சுனாவே ஆள் அங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது. வர படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த மைண்ட் செட்டுக்கு போயிடுவார். எனக்கு இது முடிஞ்சுன்னா நான் அந்த படம் ரிலீஸ் ஆனால் நான் வேறு படத்தை போக்கில் வேறு போய் அங்கே டிஸ்ட்ரிக்ட் போயிடுவேன். அப்படி இவர் இதை மறந்துடுவார், நானும் இதை மறந்துடுவேன். அடுத்து இதுக்கு மேலே வேறு என்ன பண்ணோம்? அதான் எப்படி இது எப்படி சொல்கிறது? அது இவர் படத்தை இவரே தோக்கடிப்பார், நான் நடித்த நடிப்பேன் நானே தோக்கடிப்பேன். இதுதான் எங்களுடைய கேரக்டர். கேட்டாங்க கரெக்டு. பட் ஃபோனில் ரெகுலர் டச்சில் இருக்கும், ரெண்டு பேரும் ரெகுலர் டச் இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் மதுரைன்றனா அந்த கேள்வி கேட்குறேன். நிறையா பேர்கிட்ட பேசும்போது, நடிகர்களும் சரி இயக்குநர்கள்ட்டையும் பேசும்போது, மதுரையில் ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அந்த படம் வந்து தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஹிட் அப்படின்றத எழுதி வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. நீங்கள் மதுரைன்றனால கேட்குறேன், ஒரு படம் வந்து வெற்றின்றதை நீங்கள் எப்படி அந்த நிர்ணயிப்பீங்க? நீங்கள் பார்த்த ஏதாவது படங்கள் இருக்கா, வெற்றி படங்கள், மதுரையில் கொண்டாடப்பட்ட படங்கள், நீங்கள் நடித்தது? தமிழ் சினிமாவில் பொதுவாகவே மதுரையை வச்சு தான் பூரா படமே பண்ணுறாங்க. நம்ம பேர் ஏன் இந்த படத்தில் இவர் கூட பண்ணுறது கூட நான் மத சம்மந்தப்பட்டதாக தான் உள்ளே போய்கிட்டே இருக்கும். இவர் ஆரம்பத்துலேருந்து இவர் கூட நான் வந்து பழகின விதம் பூராமே மதுரையுடைய காமெடி தான் அந்த உலகத்தில் கொண்டு சேர்த்தது இவர் தான். எனக்கு தெரிய ஃபஸ்ட்டு ராஜகிரண் சார், ரெண்டாவது உதயகுமார் சார். அவங்க படத்தில் பூரா என்னம்னா ஆரம்பத்தில் வந்த காலத்தில் நான் என்ன பண்ணேன்னா 2 பாயிண்ட் வச்சுக்கிட்டேன் மைண்டில். என்ன பாயிண்ட் வச்சுக்கிட்டேன்? ஒரு பாயிண்ட் வந்து எப்படி ஜெயிக்கணும். அப்போ ரொம்ப பீக்கு கவுண்டமணி செந்தில் வந்து அவங்க 2 பேரும் பீக்காக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்,
ஹீரோ கூடயே போகிறது பழைய பாலிஷ். எம்ஜிஆர் சிவாஜி கூடையெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா தங்கல் கூடயே வருவார். இப்போ இரும்புத்துறைன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா 3 பாட்டு வரும். ஹீரோ வராட்டினா கூட இவரை வச்சு படத்தை கொஞ்சம் அப்படியே போட்டு ஹீரோ கொஞ்சமாக்கி காமெடியை பெருசாக்கிடுவாங்க. இப்படி இருந்து நான் ஒரு ஃபார்முலா என்ன எடுத்தேன்னா சினிமாவுக்கு வர்றப்ப ஆரம்ப காலங்களில் இந்த ஹீரோக்கள் இருக்காங்கல்ல, ஹீரோக்கள் கூடயே போயிட்டோம்னா உடனே ரொம்ப ரீச் ஆகிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்ணேன், ராஜகிரண் சார்கிட்ட போயிட்டு இப்படி உதயகுமார் சார்கிட்ட போயிட்டேன். உதயகுமார் சார் என்ன பண்ணார், வரிசையாக ஒரு 10 படம் அப்படி ஹீரோ கூடயே சேர்த்து விட்டார். என்ன படம், சின்ன கவுண்டர், அதில் சும்மா குடை பிடிக்கிற கேரக்டர், அதில் ஒன்றுமே இல்லை. அது கூட 80 பேர் சொல்கிறாங்க வேட்டியெல்லாம் சட்டையெல்லாம்ன்றாங்க. எல்லாம் வேட்டி சட்டை வாங்கி பூரா வந்து பிடிச்ச 2 வேட்டி, ஒரு வேட்டி 2 வேட்டி ஒரு பனியன் தானே அதில் என்ன. அந்த ப்ரொடியூசர் வந்து ஆனந்தி ஃபிலிம்ஸ்னு ஒரு ப்ரொடியூசர் அவர், ரொம்ப ஆனந்தி ஃபிலிம்ஸ் நடராஜன். அது இங்கே அந்த நடராஜன்றது யாருன்னு கேட்டால் எங்கள் அப்பா பேர் அவருக்கு. எங்கள் அப்பா இறந்தவொடனே அவர் ஃபோன் பண்ணுறாரு, நடராஜன் ஒருத்தர் 16 நாள் கருமாதி எங்கள் அப்பாவுக்கு. அவர் ஃபோன் பண்ணுறாரு, ஹலோ தம்பி நான் கருமாதியை முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு. அவர் ஃபோன் பண்ணுறாரு, தம்பி என் பேர் நடராஜன் தம்பி. ஆமாம் நான் ஆனந்த் நடராஜன் நான் யாருங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். பக்கத்து வீட்டில் ஒரு ஃபோனு, ஒரு ரைஸ் மில்லில். அவர் சொன்னார், என் பேர் நடராஜன் தம்பி, என் பேர் ஆனந்தி பிலிம்ஸ் நடராஜன், உதயகுமார் டைரக்டரில் நீங்கள் படம் நடிக்கிறீங்க வர்றீங்களா அப்படின்னு. எங்கள் வீட்டில் பூரா அழுதுட்டான். ஆஹா ரைட்டு, யார் என்னன்னு சொல்லவே இல்லை. நேரம் ராஜகிட்ட வந்தேன், ராஜகிட்ட கிட்ட போய் நல்லா போடா குடை பிடிக்க கட்ட நான் போய் நடிச்சுக்க பரவாயில்ல, அப்புறம் போக வளர்ந்துக்கிறான் அப்படி பார்த்தா அடுத்தடுத்து ஸ்டெப்பு இருந்தேன். நான் ஹீரோ கூடயே ட்ராவல் பண்ணேன் ஒன்று. இல்லை ரெண்டாவது இன்னொரு மேட்டர் என்னென்னா, ஹீரோ கூட ட்ராவல் பண்ண ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன பண்ணோம்னா காமெடி ட்ராக்கு இப்படியே சைன் பண்ணி கடைசி வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவர் கூட சேர்ந்தால் மதுரை மாவட்டத்துடைய காமெடியை பூரா இங்கே வந்து சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அந்த காமெடி உள்ளே மிக்ஸ் பண்ணியே அடித்து வந்தேன் நான். இதில் அதிகமாக மக்கள் மத்தியில் கொண்டு என்னுடைய மதுரை காமெடியை கொண்டாந்து சேர்த்தது யாருன்னா அருமையான சுந்தர்ஜி அவர்கள் தான். நீ பார்த்துருப்பீங்க விண்ணுங்கிற படத்தில் போய் பார்த்தீங்கன்னா வேணாம், அதெல்லாம் நம்ம ஊர் பக்கம் நடக்கிறது தானே. ஆமாம் ஃபுல்லாக சவுண்டை கொடுக்குறது, துண்டை கீழே போடுவான், எர்றா அதை எடுத்து பார் இது வண்டியில் ஏற்றிப்பார் அப்படிமா. அவன் பின்னால் லாரிக்காரன் போனால் ரிபிள்ஸ்லேயே போய் ஏற்றவே மாட்டாங்க. இதை ஒருத்தர் வேகமாக வந்து எடுத்து 2 அரை விட்டு எடுத்து போடாமா கையில் கீழே போட்டுருவான். அவன் டயருக்கு கீழே ஏற்றினா அப்படி ஏற்றினா அந்த எஜ்ஜில் கூட ஏற்ற முடியாது. டேய் டயர் போடுது, அவன் பின்னாடி பின்னால் பார்த்தா பின்னால் லாரி பறிச்சு பின்னால் அது காரு லொட்டுக்கு எல்லாம் அடிக்க மாதிரியில். நம்ம ஊரில் பூரா உதாரணம் எத்தனை பேர் அப்படி போவோம், ஏற்றவே மாட்டாங்க. கடைசியில் எவனோ வந்து 4 அரை விட்டு எறா துண்டை என்னை முதல்ல சொல்லி தான் எடுத்துகிட்டு போயிருப்போம்ல, இவங்க என்ன எல்லோரும் ரிவல்யூஷனில் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போயிடுவேன். இதுதான் மதுரை. இதை பூரா நான் வந்து ஒவ்வொரு சீனையும் இவர்கிட்ட சொல்லுவேன், இவர்கிட்ட பேசுவேன். அப்புறம் இவர் ராஜகிரண் சார்ட்ட நிறையா சொல்லுவேன். இப்படி சொல்லும் போது மதுரையில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பூரா என்னால் முடிஞ்ச அளவுக்கு மதுரை தமிழை ஓரளவுக்கு வட்டார மொழியை கொண்டாந்து ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துட்டாங்க. இப்போ நான் வந்து செந்தமிழ் பேசலை, நான் பேசுகிற பூரா வட்டார மொழி. இந்த வட்டார மொழியில் தமிழ்லேயே வந்து இது ஒரு மொழி இல்லை, மதுரை தமிழ் நாடகத்தமிழ் அது பேர். இந்த நாடகத்தமிழ் உலகம் பூரா போய் எங்கிட்ட போய் சேர்ந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகிடுச்சுல்ல, அதுக்கு ஆண்டவை எனக்கு கொடுத்த பாக்கியம். இவர் மாதிரி டைரக்டர்லாம் என்ன செஞ்சாங்க, நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க. வக்கே சினிமாவில் இருக்க பேட்டனே மாற்றின யாருன்னா சுந்தரி தான். எந்த படத்தில், வின்னரில் வேணாம் அழுதுருவேன், வேணாம் முதல்ல மிரட்டுறது, ஓங்கி ரொம்ப குத்துருவேன், வேணாம் வலிக்குது அப்படின்னு சொன்னோம்ல. இது பூரா நம்ம ஊர் பக்கம் நடந்த காட்சிகள் தான். இதுக்கப்புறம் யார் ரவுடி எவன் நம்புறதில்ல. இப்போ திரையரங்கில் அந்த கொண்டாட்டங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்களா சார் உங்கள் படங்கள்? இப்போ அந்த பழக்கம் இருக்கா சார்? இப்போ நிறைய பேர் வந்து சொந்த ஊரில் போய் அவங்க நடித்த படங்களை வந்து பார்ப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் பார்த்ததுங்க? ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு பாருங்களேன், திரையரங்கில் போய் நான் பார்க்குறது ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் எனக்கும் சன் டிவிக்கும் ஒரே வயசு, நான் சினிமாவுக்கு அந்த வயசுன்னு சொல்கிறேன். நான் சன் டிவி வந்து 90ல் ஆரம்பிக்கிறாங்க, தமிழ் மாலை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நானும் 90ல் என்ட்ரி. இப்போ அதுக்கு எனக்கு சினிமா டிவியுடைய வயசு ஒரே வயசு தான். நான் அதிகமாக ரொம்ப ரீச் என்னை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தது அந்த சேனலில். நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவேன். நான் அந்த மாதிரி எல்லா படத்தையும் பண்ணும்போது எப்பயாச்சும் வந்து போய் மக்களோட உட்காந்து பார்ப்பேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் பூரா டிவியில் தான் வீட்டில் பூரா உட்காந்து நிறையா படம் பார்ப்பேன் நான். யாராச்சும் இப்போ விருப்பப்பட்டு பெரிய ஷோ போட்டு கூப்பிட்டா போய் படம் பார்ப்பேன். அது கூட தேட்டருக்கு போய் பார்த்து தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் தேட்டருக்கு அதிகமாக போக முடியல நான். போனால் டக்குன்னு கண்ணை பிடிங்கி தாம்மா வடியில் கண் சொல்லி வீட்டில் கொண்டு கொடுத்து வைக்கலாம். அதனால் பெரும்பாலும் என்ன பண்ணுறது, அப்படியே பேசிட்டு இங்கே வெளியே ஷோ மட்டும் பார்த்து மக்களோட மக்களாக போயிடுறது. சார் நீங்கள் அந்த விஷயம் எவ்வளோ தூரம் நம்புறீங்க சார்? மதுரையில் ஒரு படம் ஹிட்டுனா ஹிட்டு அப்படின்றது அதை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி கண்கூட பார்த்துருக்கீங்களா? இல்லை, அது நான் இன்னும் பார்க்கல அந்த விஷயம். பட் பொதுவாக மதுரையில் வந்து
மெயினாக என்டர்டெய்னர்ஸ். அவர் பழனி தானே, என் சொந்த பூர்வீகம் பழனி. சொந்த ஊர் பழனி. ஒரு 120 கிலோமீட்டர் தானே சார்? ஆமாம். ஆமாம், நான் அதுக்கு வந்து இதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? கஸ்புன்னு சொல்கிற மாதிரி நான் பழனிக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயம். பட் மதுரை ரசிகர்கள் வந்து உண்மையாகவே வந்து ஜனரஞ்சகமான படத்தை வந்து மிகப்பெரிய லெவலில் வரவேற்பாங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தானே அது. பட் மதுரையில் ஹிட் ஆகிறது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. நல்ல அரசியலாக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், மதுரையில் மார்க் போட்டாச்சுன்னா எல்லா இடத்துலையும் மார்க் ஆயிடும். தப்புன்னா தப்பு தான் சார். இந்த கேங்கர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக வந்து அந்த திருவிழா தான். உங்களோட எல்லா படங்கள்லையும் இப்போ அரண்மனை சீரிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து திருவிழா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அங்கமாக இருக்குது உங்களோட சினிமாக்களில். எதனால் அது வந்து ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது? இல்லை, அது ஒரு விஷயம் வந்து திருவிழாங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தோடு ஊர்ன ஒரு விஷயம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி இந்த சிட்டியில் இருக்கிறவங்கலாம் வந்து அதை பார்க்குறதில்ல. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம், நம்ம கல்ச்சர் அந்த திருவிழாலாம் படத்தில் காட்டுறது அது ஒரு காரணம். இன்னொன்று, ஆட்டோமேட்டிக்காக ஒரு திருவிழா வரும்போதே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிராண்டியர் கூட வந்துடுது. கிராண்டியர் வருது, கூட மியூசிக் வருது, நல்லா திருவிழாவோட சவுண்ட் ஆகட்டும், மியூசிக்லாம் வந்துடுது. ஸோ இது எல்லாமே ஒரு காரணம். திருவிழானாலே ஒரு கொண்டாட்டம் தானே. ஸோ நான் என்னோடய படத்தையும் ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இப்போது கேங்கர்ஸ் வந்து சம்மருக்கு வருது. சம்மர் பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் திருவிழா நடக்கிற சீசன். ஸோ அந்த சீசனில் வந்து கேங்கர்ஸ் வரும்போது இது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ஒவ்வொரு டேரக்டரோட கடமையும். அது புரிஞ்சுட்டு பண்ணால் தான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் பார்க்க முடியும். ப்ரொடியூசருக்கும் அது ஒரு பெரிய எக்கனாமிக்கலாகவும் அது ஒரு பெரிய பாசிட்டிவாக முடியறதுக்கான ரீசனாகவும் இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஆடியன்ஸோட பல்ஸை புரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க, இல்லை நான் பண்ணுற படம் ஆடியன்ஸுக்கு செட் ஆகுது அப்படின்றது, இல்லை எந்த ஈக்குவேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, ரைட் பண்ணுவீங்க? இது 2 வகையாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு விஷயம், எந்த கன்சியூமர் ப்ராடக்டாக இருந்தாலும், இப்போ நம்ம உட்காந்துருக்கிற சேர் ஆகட்டும், நான் போட்டுக்கிற வாட்ச் ஆகட்டும், எல்லாமே வந்து அல்டிமேட்டாக யார் மனசில் வச்சு பண்ண போகிறோம்? கன்சியூமர்ஸ். அந்த மாதிரி சினிமா வந்து எதுக்காக, யாருக்காக எடுக்கிறோம்? நம்ம வீட்டில் வந்து நம்ம போட்டு பார்க்கறதுக்கா? இல்லை, ரசிகர்கள் ஆடியன்ஸ் பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு பிடிச்சதாக தான் அந்த விஷயம் இருக்கணும். இந்த சேர் பண்ணும்போதே அவங்க என்ன யோசிப்பாங்க, இதை எப்படி வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் வடிவமைப்பாங்க. அதே மாதிரி தான் சினிமாவும். ஸோ என்னை பொறுத்தவரை ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி படம் தான் எடுக்கணும். ஆனால் பிடிச்ச மாதிரி படங்கிறது நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம்? முதல்ல அது நமக்கு பிடிக்கணும். ஸோ இது 2 கலந்த கலவை தான் வந்து என்னை பொறுத்தவரை சினிமா. நான் நேற்று கூட சொல்லிருந்தேன், டைரக்டர்ஸ் வந்து ஒரு 3 வகையான படம் எடுப்பாங்க. தனக்கு பிடித்த படம், தனக்கு பிடித்த படங்கள்ங்கிறது வந்து அவங்க ரசனைக்கு சம்மந்தப்பட்டது, அவங்க சொல்ல வர கருத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி போகலாம். இன்னொன்று, மக்களுக்கு பிடித்த படத்தை எடுப்பவர்கள். 3வது ஹீரோவுக்கு பிடிச்ச படத்தை எடுக்கிறவங்க. 3 வகையை எடுக்கலாம். நான் வந்து 2வது வகை. நான் எனக்கு வந்து என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, படம் பார்க்குற ஆடியன்ஸ் தான் என்னோட தெய்வங்கள், என்ன வாழ வைக்கிற தெய்வங்கள். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் தான் எடுக்கிறது தான் என்னோட மோட்டோ. அதனால தான் இந்த நிமிஷம் வரைக்கும் என் வண்டி ஓடிட்டுருக்குன்னு கூட நான் உறுதியாக நம்புவேன். ஓகே, நான் ஒரு படம் பற்றி அந்த பேர் மென்ஷன் பண்ணலாமான்னு தெரில. நீங்கள் வந்து 2003 2 படம் பண்ணீங்க. ஒன்று வின்னர் பண்ணீங்க, இன்னொன்று வந்து அன்பே சிவம் பண்ணீங்க. 2மே வந்து இப்போ கேட்டால் கல்ட். அந்த டைமில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸாக சக்ஸஸ் ஆனது வின்னர் மட்டும்தான். அன்பே சிவம் பாக்ஸ் ஆஃபீஸாக ஒரு ஃபெயிலியர், கிரிட்டிசிசமாகவும் அந்த டைமில் பெருசாக ரீச் ஆகலை மக்கள்கிட்ட. இந்த இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க சார்? அந்த டைமில் என்ன ரசனை மாறுதில்ல? ரசனை மாறல. மேபி அன்பே சிவம் அகேட் ஆஃப் இட்ஸ் டைம்னு வேணால் சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ என்ன கேட்டால் அன்பே சிவம் வந்தாலும் இதே மாதிரி தேட்டரில் விடாமல் அதுக்கப்புறம் பின்னாடி கல்ட்டுன்னு சொல்லுவாங்கன்னு கூட நான் இன்னொரு வகையாக சொல்லுவேன். எப்பவுமே வந்து அந்த டைப் ஆஃப் படங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்க்காம, அது இப்போ இருக்கிற ஓடிடி சீரிஸ்லாம் வரும்போது, இப்போது ஏன்னா இப்போ தேட்டருக்கு போகிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. மக்கள் தேட்டருக்கு போகிறத வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் தான் மெயினாக பார்க்குறாங்க. லார்ஜர் தென் லைஃப். அது விஷுவலாக இருக்கலாம், கண்டென்ட் வைஸாக இருக்கலாம். ஸோ அப்படிங்கும்பொழுது என்னை பொறுத்தவரை ஆல்வேஸ் வந்து ஒரு கமர்ஷியல் மேக்கராக பார்க்குறதாகட்டும், ஒரு சினிமாங்கிறது பல கோடி ரூபா பணத்தை போட்டு, பல பேரோட உழைப்பை போட்டு, பல பேர் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்கிறது இப்போ என்னோட கண்ணோட்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கமர்ஷியலாக ஓடக்கூடிய, வெற்றிக்கு பெறக்கூடிய, மக்கள் ரசிக்கக்கூடிய படங்களாக தான் எடுக்கணுங்கிறது இப்போ என்னோட இது. அப்போது அன்பே சிவம் ஓடாத போது வருத்தம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதை கொண்டாடும் போது சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நானே இந்த விஷயத்தை யோசிக்கல. 2 எக்ஸ்ட்ரீம். வின்னரையும் இப்போ கொண்டாடுறாங்க, அன்பே சிவத்தையும் இப்போ வந்து பெரிய கல்ட் மூவின்னு ரசிக்கிறாங்க போது, ஆஸ் அ மேக்கராக ஐ எம் ஸோ ஹாப்பி. என்னோட வெர்சட்டாலிட்டிக்கு ஒரு உதாரணம் நான் எடுத்துக்குவேன். சரி, இப்போ நம்ம பேசும்போது நீங்கள் வந்து அவ்வளோ மாடுலேஷன், இப்போ மதுரை அந்த சீன், அந்த துண்டை பற்றி பேசும்போது வாய்ஸ் மாடுலேஷனே அவ்வளோ எடுக்கிறீங்க. உங்களுடைய முக பாவனை வந்து எவ்வளோ தூரம் ஒரு நகைச்சுவை தருதோ அந்தளவுக்கு உங்களுடைய அந்த ஸ்லாங் இருக்குல்ல சார், மாடுலேஷன், வாய்ஸ் மாடுலேஷனே வந்து அவ்வளோ தூரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இதுக்கு எதாவது ட்ரைனிங் எதாவது எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை உங்களுக்கு யார் ரெஃபரன்ஸ், இல்லை யாராவது குரு அப்படின்னு இருக்காங்களா இந்த வாய்ஸ்க்காக? அல்ல, அங்கே இருக்க சாதாரண தொழிலாளி, என்ன சலவை தொழிலாளி, அங்கே இருக்க வந்து
எல்லா ரொம்ப ரொம்ப தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்குல்ல, அவங்க கூட தான் நெருக்கமாக பழகுவான். ரொம்ப லோக்கல் ஏரியா, அங்கே ஏரியா இவங்க கூட அதிகமாக பழகுறதுனால நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட வந்து அதான் என்னுடைய இன்ஸ்டியூட் அது. அதுக்குள்ளே நிறையா கற்றுக்கிட்டு அப்படியே வந்து வர்றப்ப சினிமாவுக்கு வரணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது எனக்கு. சினிமாவுக்கு வரணுங்கிற எண்ணமே இல்லை. சினிமாவில் போய் பெரிய ஆளுங்கிற ஆசையை நான் பாரு செவனு வேலை வெட்டியை பார்த்துக்கிட்டேன். சினிமாவுக்கு முன்னாடி என்ன ஒர்க் சார் உங்களுக்கு? அதான் கிளாஸ் கட்டணும். இது மாதிரி ஷோகேஸ் கிளாஸ், இந்த கண்ணாடி, இந்த காருக்கு பஸ்ஸு கண்ணாடி எல்லாம் இல்லை, அதை பூரா போய் டிவிஎஸில் போய் கட் பண்ணுறது வைக்கிறது. இந்த இதெல்லாம் எங்கள் அப்பா ஃபாதர் என்னை கூட்டி போவார். எங்கள் ஐயா பேர் வந்து நடராஜா பிள்ளை. அவர் கூட போய் சேர்ந்து போய் எல்லா வேலையும் பார்ப்போம். அப்போ நானும் என் தம்பி, எனக்கு தம்பி 2 பேர் இருக்காங்க. தங்கச்சி எனக்கு மூத்தவர் இறந்துட்டார். இப்போ நானும் என் தம்பி 3 பேர் சேர்ந்து எங்கள் அப்பாவோட ஹெல்ப்பராக போவோம். போய் நிறையா வந்து கண்ணாடி கிளாஸ் கட் பண்ணுறது தான் எங்கள் வேலை. இப்படி போகும்போது ஊருக்குள்ளே எங்கெங்கே என்ன சேட்டை நடக்குது, சும்மா நிற்கும்போது ஒம்பளை போகிறேன் போய்கிட்டு இருப்பேன். என்னடா வர்றது வணக்கம் சொல்ல மாட்டேங்கிற மதுரைக்காரங்களுக்கு அப்படிம்பாங்க. எத்தனை கழுத்து தனியாக போயிடும். வர்றோம்ல அங்கேருந்து வர்றோம்ல வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறாரு. எங்க நான் பாருங்க டீ குடிச்சிருக்கேன்னா, டீ குடித்தா அடித்து பல்லுகளில் போயிட்டு விட்டேன். ஒரு டீ சொல்கிறேன். ஏங்க நானே கடை வாங்கி டீ குடிக்கிறேன், நாங்கள் டீ சொல்கிறாங்க. அதைத்தான் வின்னரில் வச்சோம் நாங்கள். மூஞ்சி முகரையும் பணம் ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. என்ன செய்யணும், சங்கமே அபராதத்தில் தானே ஓடுது. வேலையை இப்போ பீடி வாங்க காசு இல்லாமல் சங்கமே அபராதத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அந்த ஊரில் நடக்குது. அந்த மாடலேஷன் எல்லாமே அதான் சொல்லலை. சுந்தர்ஜியை நான் வந்து ரொம்ப பாராட்டேன். நான் என்னென்ன காரணம், நான் மதுரை சிலாங்க இவர் மூலியமாக நான் வந்து வெளியே ஊரங்க பூரா கொண்டு போயிட்டேன். அங்கே ஆரம்பிச்சு தான் பூரா இடத்துல டப்பு 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 டப்புன்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம், முதல் காரணம் வந்து ராஜகிரண் சார் தான். ஆமாம், அவர் ஆரம்பிச்சு விட்டோன்னு டக்குன்னு அடுத்த பார்த்து இவர் சிக்கினார்ல, இவர் பூரா இவர்கிட்ட பூரா எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பித்தேன். அப்புறம் இப்போ சொன்ன ஏதோ ஒரு கேள்வி கேட்டிங்களேப்பா, அந்த 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 ஊரில் எல்லாம் லோக்கல் ரொம்ப பழகுறதுனால நம்மளுக்கு சர்வசாதாரணமாக அந்த வட்டார மொழி ஈஸியாக நம்ம வாய்க்குள்ள வந்துருச்சாலும் அது இன்றைக்கி உலகம் பூரா பரவிடுச்சு இல்லை, அது நம்மளுக்கு பெருமை தானே. அது ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக சார். நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பெருமை தான். மதுரை தமிழ், நாடகத்தமிழ், நக்கீரன் தமிழ் தானே. அது நடிப்புன்றது உங்களுக்கு ஆர்வமே இல்லை, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த நடிக்கிற அந்த துறைக்குள்ளே வந்துட்டீங்க. எது வந்து உங்களை ரொம்ப தூரம் ஒரு ஆர்வத்தை தூண்டு? இல்லை நான் சொல்ல மாட்டேன். நான் நடிக்கணும்னு வரல. யாரோ ஒருத்தர் கூட்டி வந்து இங்கே எனக்குள்ளே ஊரில் 4 பேர் கூட்டி வந்து என் தம்பி மூலியமாக வந்து உள்ளே வந்தால் பூரா நடிக்கிறதுக்கு ராஜகிரனை பார்த்து நடிச்சுட்டேன். பார்த்தா இதுதான் தலையெழுத்துன்னு எழுதியிருக்கு. பார்த்தா சினிமாவில் வந்து நடிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி உங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு. அது கண்டினியூ ஆகணுன்றது எதனால் சார்? இப்போது சில பேருக்கு வந்து நல்ல வருமானம் வருது அப்படின்றது சினிமா, இல்லை வந்து ஒரு கைத்தட்டல் வருதுன்றது ஒரு பெரிய நடிகனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இல்லை ரொம்ப பேர் ஹீரோ ஆகணும் வர்றாங்க, வந்து ஜூனியர் சேர்றாங்க. ரொம்ப பேர் பாடகர்னு வர்றாங்க, அவன் ஜூனியர் சேர்றான். ரொம்ப பேர் இல்லை பெரிய வில்லனாக வரணும்னு நினைக்கிறாங்க, அவன் ட்ராலி தள்ளுறாரு. ரொம்ப பேர் வந்து குணச்சித்திர நடிகை வராருன்னு கேட்குறாரு, அவர் கேமராமேன் ஆகிடுறாரு. இப்படி ஒவ்வொரு ஆளும் அப்படி வருவாங்க. நான் வந்து ஏதோ பெரிய பாடகராக வரணும்னு சொல்லி இங்கே வர்றேன். ஏதோ ஒரு 4 பாட்டு பாட முடியாது, சங்கீதத்தை கற்றுக்கலாம்னு சங்கீதம் கற்றுக்கலாம் போகிறேன். நான் கற்றுக்கிட்டீங்களா சார்? போகல, கற்றுக்கல, போகிறேன். சரி ஏதோ பார்ப்போம், கிடைக்கிற வேலையை பார்ப்போன்னு உள்ளே வந்து ஒருத்தர் கூட்டி வந்துட்டான். நடிச்சிட்டேன் முதல் படத்தில். ராஜகிரண் படம் நடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ராஜகிரண் கூடயே சேர்ந்து எல்லாம் இப்போ படம் பண்ண ஆரம்பிச்சோம்னா மக்கள் மத்தியில் நகைச்சுவைக்கு ரொம்ப மரியாதை வந்துச்சு. பட் இந்த ஜாப்பு ரொம்ப நல்லா இருக்கே. 2 ஜாப்பு இது கிடையாது. சும்மா வெளியில் போய் பசங்களோட என்டர்டெயின் பண்ணுறது தான், முதல்ல கூத்தடிக்கிறது, கும்மி அடிக்கிறது தான். இது வந்து அப்படி தொழிலாக மாற்றிக்கிட்டேன். இதுதான் இந்த சினிமாவுக்கு நான் வந்து நகைச்சுவை நடிகரான காரணம். ஆனால் என் வாழ்க்கை சீரியஸ். உங்கள் படங்களில் வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பிரேக் ஆகி வடிவேல் சாரோட காமெடி வந்து கிரி படத்தில் வரும். ஒரு பக்கம் வந்து இந்த ரேசிங் சேசிங் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது கட் பண்ணால் இங்கே நான் லீனியராக இவரோட காமெடி போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி எழுதுறீங்க. இதுதான் உங்களோட ரைட்டிங் ஸ்டைலா, இல்லை ஒரு காமெடியை வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணணுன்றதே எப்படி டிசைட் பண்ணுவீங்க ஒரு ரைட்டரா? இல்லை, சின்ன விஷயம் என்னென்னா, அதான் நான் எந்த படத்துலையும் காமெடி ட்ராக் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். எஸ்பெஷலி வடிவேல்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கதையை வடிவேல்ன மூலமாக நவுத்தும் போது, இப்போ நீங்கள் கேங்கர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா வடிவேல்ன கேரக்டர் இல்லாமல் அந்த கதையை நவுத்த முடியாது. இஸ் ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட். அந்த ஊரில் வந்து 2 பிடி மாஸ்டர்களுக்குள்ள நடக்கிற கிளாஷ் வச்சு தான் ஆரம்பிக்கும் அந்த படம். அது ஆரம்பித்து எங்கே போகுது, ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் போய் நிற்கும். ஸோ என்னென்னா, கதையிலே வந்து அவரோட கேரக்டர்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா காமெடிக்குன்னு தனியாக சீன் வைக்க வேண்டாம். அதாவது குழந்தைக்கு வந்து அம்மா வந்து தேன் கலந்து மருந்து கொடுக்குற மாதிரி ஒரு இம்சையான சீனெலாம் வந்து வடிவேல்னை வச்சு மூவ் பண்ணும்போது அது வந்து பயங்கர. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீரியஸான விஷயம் இருக்கும். வில்ல வீட்டுக்குள்ளே போய் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கணும்.
அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு வடிவேலன் போகிறாருன்னு வைங்க, இல்லைன்னா அது ஒரு சீரியஸான சீனாக இருக்கும், போரான சீராகவும் ஆகிருக்கும். அதே இது வடிவேலன் உள்ளே போகிறாருப்பீங்க, அது வந்து ஒரு அல்டிமேட் காமெடி ஆகிடுச்சு. அது எத்தனை தடவை பார்த்தாலும் நாங்கள் எடிட்டிங்கில் நானாகட்டும், எடிட்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், என்னோடய டீம் ஆகட்டும், ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் எங்களோட சிரிப்பு கொஞ்சம் கூட கம்மியாகலை. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி தான் அதை பார்க்குறோம். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய், கதையும் மூவ் ஆகுது, அதே நேரத்தில் அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ சிம்பிள் ஃபார்முலா, காமெடி ஆகட்டும் இல்லை அதில் வடிவேலன் ஆகட்டும், அது படத்தோட ஸ்கிரிப்டுக்கு எனக்கு பெரிய பலமாக இருக்காங்க. ஒரு சாதாரண சீன் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வரும்போது பெருசு லெவலில் எலிவேட் ஆகிடுது. தட்ஸ் த சீக்ரெட். அந்த டைமில் வந்து அந்த டைம் சொல்கிறது ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்து காமெடிக்குன்னு தனி ட்ராக் இருக்கும். சினிமாவில் ஒரு கதை நடந்துட்டு இருக்கும்போது காமெடி ஒரு பக்கம் ஒரு ட்ராக்காக ஓடிட்டே வரும். இப்போ அந்த விஷயம் வந்து ரொம்ப மாறிடுச்சு. கதைக்குள்ளே காமெடி இருக்குது, அந்த ஹீரோ கூடயே ட்ராவல் ஆகும், எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆகிடுவாங்க. இந்த ஒரு சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? ரொம்ப நல்ல விஷயம். நான் 30 வருஷமாக நான் வந்து ட்ராக் பார்த்தீங்கன்னா ஏதோ 1-2 படத்தில் நான் வச்சுருப்பேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா என்னோடய படங்கள் ட்ராக். ஏன்னா காமெடிங்கிறது ஒரு படத்துக்கு கிடைக்கிற வரம், அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அப்படி ஒரு நல்ல ஒரு வரம் வடிவேலன் மாதிரிலாம் நல்ல ஆர்டிஸ்ட் கிடைக்கும் போது அவங்கள கதைக்கு யூஸ் பண்ணி படத்தை ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறத விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் ட்ராக்காக வச்சுலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க போட்ட பிளானை கரெக்டாக பண்ணுவார், ஸ்கிரிப்டில் ரொம்ப கவனம் ஜாஸ்தி. காரணம் இவருடைய குரு அப்படி ஆள். நான் இப்போ தான் சொன்னார் பேட்டியில், நான் அப்போ தான் கேள்விப்பட்டேன் மணிவண்ணன் சார் பற்றி. மணிவன் சாருடைய அசண்ட் அவர். அப்போ மணிவன் எப்படிப்பட்ட ஆள் அவர்? அவர்கிட்ட அசண்டாக இருந்தாருன்னா இதில் விடுவார் அவர்? இன்னும் கொலையப்பார் வரும், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10-40 வருஷம் டைரக்டராக இருந்து தான் போவார் சார். ஆக்சுவலாக வந்து நீங்கள் உள்ள ஆண்டவன் மேலே இருக்கிறவன் ஆண்டவன் தானே இப்போ உட்கார கண்டிப்பாண்ணே. சார் நீங்கள் வந்து உள்ள சினிமா துறையில் வந்தது டைரக்ஷன் பண்ணணும்னு, அப்புறம் ஏதோ ஒரு கட்டத்தில் நடிக்கவும் வந்தீங்க. இது பிளான் பண்ணதா இல்லை எதாச்சியாக நடந்ததா, இல்லை நீங்கள் நடித்த ஃபஸ்ட்டு படத்துக்கு உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் வந்து கண்டினியூ பண்ண வச்சுருதா? என் லைஃப்பில் எதுவுமே பிளான் பண்ணலைங்க, எல்லாம் தானாக நடக்கிறது தான். அதாவது வண்டியில் ஏற்றி கொண்டாந்து இறக்கி விட்டுறாங்க, நம்ம என்னமோ நடக்குது என்ன, அதுதான். எதுவுமே பிளான் பண்ணல. பட் வந்த சந்தர்ப்பத்துக்கு என்னோட கடவுள் தான். ஆமாம், கடவுள் தான். அவங்க வெளியிடலாம் வந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட 100% கொடுத்தோம், அதுதான் உண்மை. மற்றபடி திட்டமிட்டெல்லாம் எதுவுமே வரல. சார், இம்ப்ரோவைசேஷன் வந்து எல்லா ஆக்டருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வடிவேல் சார் மாதிரியான ஒரு ஆக்டர் வந்து உங்கள் படத்தில் இருக்காருன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இம்ப்ரோவைசேஷன் அவங்க பண்ணணுன்றதை எதிர்பார்ப்பீங்க, இல்லை ஆஸ் அ டேரக்டராக உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக பவுண்டடாகவே இருக்கும், இதை வந்து அவங்களுக்கு ஏற்ற அந்த கதாபாத்திரமாக மாறிட்டாலே எனக்கு வந்து போதும் அப்படின்றத நினைப்பீங்களா, இல்லை இம்ப்ரோவைசேஷன் எதிர்பார்ப்பீங்க? வடிவேல் மாதிரி ஒரு நடிகர் வச்சுட்டு இருக்கும்போது வந்து ஒரு 30% தான் பேப்பரில் இருக்கும், மீதி 70% வந்து லொக்கேஷனில் வந்து அந்த இம்ப்ரோவைசேஷன் ஒன்று இருக்குது. அது உட்காந்து எல்லாம் நாங்கள் பேசுகிறதாகட்டும், ஷார்ட்டில் அவர் திடீர்னு ஒன்று மாதிரிலாம் பண்ணுவார். அந்த மேஜிக்லாம் வந்து அது வந்து சினிமாங்கிற நான் டைரக்டராக இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுற தருணங்கள்ல அதெல்லாம் ஒன்று. திடீர்னு கேமரா ஓடிட்டுருக்க ஒரு விஷயம்லாம் பண்ணுவார் பாருங்கள், அந்த மேஜிக் அது கேமரா முன்னாடி தான் வரும். ஸோ இம்ப்ரோவைசேஷனில் அது எஸ்பெஷலி இப்போ காமெடி ஹியூமர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது போயிட்டே இருக்கணும். அந்த இம்ப்ரோவைசேஷனுங்கிறது அது முடியாத ஒரு காரியம். எடிட்டிங் மிக்சிங் வரைக்கும் போயிட்டுருக்கும், படம் ரெடியாகி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் போயிட்டுருக்கும். அது ஸோ இது ஆன் பேப்பரில் எழுதுனது வந்து எடுக்கிறதுலாம் வந்து முடியாத காரியம். சார், நிறைய இயக்குநர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ சார் சொல்கிறாரு உங்கள்கிட்ட நான் இம்ப்ரோவைசேஷன் தான் எதிர்பார்ப்பேன் அப்படின்றத சார் சொல்கிறாரு. இம்ப்ரோவைசேஷன் எதிர்பார்க்காத இயக்குநர்கள் கூட வேலை பார்த்துருக்கீங்களா? இம்ப்ரெஷன் மீனிங் இது டெவலப்மெண்ட் இதை விட பெட்டர், இதை பேப்பரில் இருந்தால் அதுக்கு நடித்தா போதும், சொல்கிறத நடித்தா போதும். நகைச்சுவை கல்வெட்டு கிடையாது. நான் ஒரு பெரிய டைரக்டரை போய் நடித்தேன், சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தார். இல்லைண்ணே நல்லா இருக்கு, பேப்பரில் டைப் பண்ணியாச்சு, அதில் அவருக்கு என்ன இருக்குது அதை மட்டும் பேசுங்க அப்படின்னாரு. அப்படியா, அவர் டெவலப் பண்ணக்கூடாதா? இல்லை டெவலப் வேணாம்ண்ணே, இப்போ சொன்னது நல்லா இருந்துச்சு, இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னாரு. பெரிய டைரக்டர், அவருக்கு எனக்கு தான் இப்போ இடையில சண்டை வந்துச்சு. அவரால் தான் அந்த ஒரு 2-3 வருஷமாக நடிக்காமல் இருந்தேன். தெரியும் யாருன்னு உங்களுக்கு, அதுக்கு மேலே பேரை சொல்ல விரும்பலை. அவர் என்ன சொல்கிறாரு, பார்க்குறாரு கல்வெட்டு. நான் தானே இல்லை அந்த டைப் அடித்தாச்சு அப்படின்ட்டாரு. டைப் அடித்தாச்சுன்னா அது கல்வெட்டு, அது நகைச்சுவை கல்வெட்டில் கிடையாது, அது ஊறுறது. அது இல்லை சார், ஐ ஆம் வெரி ஷாரி, நோ ப்ளீஸ், அதில் என்ன இல்லையோ அதை பாட முடியும். ஓகே, அதோடு சரி, நானும் ஸ்கிப்பு அதோடு அந்த படத்தை முடிச்சு விடியான்ட்டேன். அதே மாதிரி ரொம்ப பேர் என்ன சொன்னால், ஒரு படத்தை ஒரு டைரக்டர் சொல்கிறாரு, ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். இதெல்லாம் வர்ற காலத்தில் இல்லை, சமகாலத்துலையும் நடந்துச்சு.
இது எப்படி இதனாலதே அங்கெல்லாம்குள்ளே எனக்கும் அவருக்கும் என்ன இது அப்புறம் அடுத்த கல்வி இப்போ ஷூட்டிங் வந்தாவே அம்புழுகிறாயா அவன் இதே வேலையாகட்டா பற்றியாயா அப்படின்னு கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. அதுக்கு அதை கட் பண்ணிக்கலாம். ஆமாம் கீவும் போட்டுருங்க சார். அண்ணா உன் வேலை அதானே, நீ எதுக்கு நீ தேவையில்லாமல் நீ கரெக்ஷன் சொல்கிற இல்லைங்க, தப்பாக இருக்குங்க அது நல்ல விஷயமா கெட்ட விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆமாம் நல்ல தப்பாக இருக்குல்ல. சிரிக்காத விஷயத்த ஒரு உள்ளே போனோம்னா ஒருத்தர் சொல்கிறார், உள்ளே போனோம்னா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தேட்டருக்குள்ளே ஒரு படம் பார்க்க போகிறோம், தேட்டருக்குள்ளே போனோம்னா இப்போ ஒருத்தர் சொல்கிறார், அண்ணே உள்ளே போனோன்னே இந்த மாதிரி ஒருத்தன் படம் பார்க்க வர்றான், படம் பார்க்க வந்தால் என் பொண்டாட்டி உள்ளே இருக்கா, டைரக்டர் சொல்கிறார் என் பொண்டாட்டி உள்ளே இருக்கா, நீ அவளுக்கு எப்போ படம் போட்டு காட்டு, இன்னொருத்தனை கூட்டி வந்துருக்காடா நீ எப்போ படம் போட்டு காட்டலாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. யாரோ ஒருத்தர். நான் தான் தேட்டருக்கு கொண்டு வாசலில் உட்காந்துருக்கேன். சொன்னோம்னா ஏப்பா டே உள்ளே வந்தோம், டே அடியே வெளியே வாடி, அடியே வெளியே வாடி யார் கூட படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கத்துறான். இப்போ நான் சொன்னேன் இது என்ன சீனு அப்படின்னு டைரக்டர் கேட்குறேன். டைரக்டர் சொல்கிறாரு இல்லைண்ணே இந்த மாதிரி இன்னொருத்தர் இவர் பொண்டாட்டியை கூட்டிட்டு இன்னொருத்தன் படம் பார்க்க வந்திருக்கேன், நீங்கள் தான் தேட்டர் ஓனரு, நைட் ஷூட்டிங் அது. அப்போனா உள்ளே போனோம்னா நான் சொன்னேன் இங்கே வாங்க, இந்த வாசல் நான் தான் உட்காந்துருக்கேன், தேட்டர் ஓனர், இப்போ இதை மாற்றி அடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னேன். என்ன மாற்ற சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் உங்கள் சீனை சொல்லுங்கள் இன்னொருக்கா அப்படின்னேன். உடனே அவர் சொல்கிறாரு அடியே ஏண்டி இன்னொருத்தவங்க கூட எனக்கு தெரியாமல் வந்து படம் பார்க்குறியா, மரியாதையாக வெளியே வாங்கிட்டு அறுவாளை வச்சு வாசலில் கத்துறான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன் தேட்டர் வாசல் டூண்டி ஆயிடுச்சு, நான் வாசலில் உட்காந்துருக்கேன். வந்தவன் என்னையை பார்த்து டேய் யாரா தேட்டர் ஓனரு, நான் நடிச்சு கட்டுறேன் அறுவாளை எடுத்து, யாரா தேட்டர் ஓனரு, ஏண்டா என் முண்டாட்டி இன்னொருத்தனை கூட்டி வந்து படம் பார்த்துட்டு இருக்கா, அவளை உள்ளே விட்டு நீ வெளியில் உட்காந்துருக்க, யாரா தேட்டர் ஓனர் அப்படின்னா, இங்கே வாயா உன் பொண்டாட்டி யாருன்னு எனக்கு என்னையா தெரியும், யாரை கூட்டி வந்தால் படம் பார்ப்பா இன்ட்ரோல் முடிய போதியா, கொஞ்சம் எரிய இன்ட்ரோல் விட்டு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வெளியே வெளியான்னு கேட்குறேன். இதெல்லாம் பேசக்கூடாது. இது சொன்னோன்னே எல்லாம் சிரிச்சிட்டாங்க. சிரிச்சோம் டைரக்டர் அப்படி கேமராமேனை முறைக்கிறாரு, கேமராமேன் வில்லு சிரிக்கிறார், அவரை முறைக்கிறாரு, டெக்னீஷியன் பூரா அவன் முறைச்சிட்டு சொன்னார் என்னண்ணே நான் சொல்கிறது ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்க, என்னால் எல்லோரும் நல்லா சிரிச்சாகலையா வேணாங்கிறீங்க, இதானே யாரா தேட்டர் ஓனரு, என்னப்பா விஷயம், என் பொண்டாட்டி இன்னொருத்தனை கூட்டி வந்து படம் பார்க்குறா, அவளுக்கு படம் போட்டா காட்டுறேன்னு கேட்டு தானே கேட்டான வார்த்தை, நீ மொட்டையை அது ஏண்டி எங்கடி இருக்கேன்னு கேட்குறோட ஆர்டிஸ்ட் நான் தானே உட்காந்துருக்கேன் வாசல்ல சொல்லாமே அப்படின்னேன். அதில் சரி வர மாட்டேங்கண்ணே, இப்படிதான் வர்றப்ப எல்லாம் வம்புடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு. வம்பா ரைட்டு தம்பி ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ஏறதுக்கு படத்தைன்னு சொல்லி கார் எடுத்து வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ வெளியில் போடுறான் வடிவேலின் அட்டகாசம், பிளாஸ்டிக்ஸ், வடிவேலின் திமிர் பேச்சு போடுவாங்கல்ல, இப்படியே கெட்ட பேர் வாங்குறது தான் வேலை இருக்குது. ஏன்னா அங்கே நம்ம சொன்ன சீனை அங்கே வருது, அப்போ திருப்பி வந்து சாரி நான் மன்னிச்சுக்கினேன். அது என்ன கடைசியில் பார்த்தா அதே அவர் என்ன சொன்னாரோ அதுதான் வச்சுருக்காரு. இப்படி டைரக்டரை குறை சொல்லுன்னு சொல்லல, வர்ற நேரங்களில் இப்படிலாம் நிறையா நடக்கும். ஆனால் பழி ஏமால தான் விழும். ஆனால் எப்படியோ மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கி இன்றைக்கி மக்கள் மத்தியில் திருப்பி வந்து உட்காந்துருக்கோம்ல கேங்கர்ஸில், அது பெரிய விஷயம். அது காரணம் இவர் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வச்சா வைக்காட்டி போகும். உங்களுக்கு எப்படி இருக்குது சார் ஒரு 15 வருஷம் கழித்து சேர்றது, 15 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்குது சார்? இல்லை அந்த எக்ஸைட்மெண்ட்டுங்கிறது தனி. ஏன்னா அதான் நான் சொன்ன நிறையா தான் நான் 2 நாளாக வந்து நிறையா 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சேர்ந்து நல்லது தம்பி, இல்லை சேராமல் தான் இன்னும் 40 வருஷம் ஆயிருக்கு தம்பி. அந்த லேடி கெட்டப் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் எக்கச்சக்க லேடி கெட்டப், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். லேடி கெட்டப் எல்லாமே ரொம்ப என்ன சுவாரஸ்யமாக இருக்கும். அது காமெடி வந்து தனியாக தெரியாது, அது கதையோடு ஒட்டி போகும். இந்த லேடி கெட்டப் ரொம்ப நாள் ஆசையா நாங்கள் கதையாக லைனாக பேசும்போது இப்போ நானும் வடிவேலின காம்பினேஷனில் ஒரு தடவை லேடி கெட்டப் அவர் போட்டிருக்காரு. ஒரு டிஸ்கஷனில் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட்டு வந்துச்சு சில பேருக்கு, இல்லை வடிவேலின லேடி கெட்டப்லாம் வந்திருக்காரு அப்படின்ட்டு. பட் எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த கெட்டப் வேற மாதிரி, அந்த கெட்டப்பை பிடிச்சது இவர் தான். இதை வந்து அவர் பண்ணும்போது வேற மாதிரி ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவார், இதில் வேற மாதிரி பண்ணுவார்னு படத்தோட முக்கியமான பாயிண்டில் வரும் அது. அந்த லேடி கெட்டப் அது கலக்கி எடுத்திருக்காரு அவர். அதை அந்த கொடுக்க நளினமாகட்டும், இத்தனைக்கும் அது வயசான லேடி, ஆனால் அந்த லேடி கெட்டப்பில் அவர் போட்டு அது கொடுத்த சின்ன சின்ன மூமெண்ட் ஆகட்டும், கிரேஸ்ஃபுல் ஆகட்டும், அதெல்லாம் அது வேறு லெவல். அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு சீன். ஆனால் அந்த சீனோட இப்போ நான் பட்ட கஷ்டம்லாம் ஸ்க்ரீனில் பண்ணுற கலாட்டா பார்க்கும்போது ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பாவம். ரோப்பு கட்டி வடிவேல்னெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரோப் கட்டி சுத்த வச்சு இந்த படம் அதிகமாக ரியலாக ரோப்லேயே ரொம்ப, அதாவது வடிவேல் கஷ்டப்பட்டோம். அதாவது கஷ்டப்பட்டேன்னு சொல்றதை விட கஷ்டப்பட்டோம். இல்லை கஷ்டப்பட்டார். ஏன்னா வடிவேல் வெறும்னே
ஹியூமர் கூட ஆக்ஷன் பண்ணார். டெய்லி வந்து ரோப்பு, ஒவ்வொரு காமெடி சீனில் கூட ரோப் கட்டி தூக்கி விட்டோம். பாவம் கஷ்டப்பட்டாலும் அதை வந்து வெளியில் காட்டிக்காமல் படம் நல்லா வரணுக்காக உழைச்சார். தேங்க்ஸ்ண்ணே, அது வந்து பிரமாதமாக. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ். ஏப்ரல் 24 படம், 24 படம் எல்லாம் தேட்டரில் போய் சம்மர் ஸ்பெஷலாக ஒரு பெரிய கொண்டாட்டமாக வரும். ஒரு திருவிழா கொண்டாட்டம் மாதிரி ஃபெஸ்டிவல் இருக்கும். இங்கிலீஷில் பேசுகிறோம் இல்லை சார். ஃபெஸ்டிவல்னா திருவிழா. மக்களுக்கு சித்தத்துள்ளா மாதிரி இன்றைக்கி மதுரையில் சித்தத்துள்ளா மாதிரி இந்த ஏப்ரல்லேருந்து இந்த சம்மர் டைமான சம்மர்ண்ணா மக்களுக்கு வந்து பெரிய ரொம்ப நீங்கள் டூருக்கெல்லாம் போகிறத குறைச்சிக்கலாம். தைரியமாக போய் இந்த படத்தை பார்க்கலாம். டூரே வேணாம், நீங்கள் எந்த டூரும் போவானா, ஊட்டிக்கு போவானா, கொடைக்கானல் போவானா, எங்கேயுமே போனால் தேட்டரில் உட்காந்து பிள்ளை குட்டியோடு போய் நல்லா சிரிச்சிட்டு நல்லா அழகாக ரசிச்சுட்டு வரலாம். நீங்கள் அப்படி ஒரு படம்னு இந்த ஆண்டவன் ஜாச்சியாக நான் சொல்கிறேன். நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனால் பண்ணதை வச்சு நான் எல்லாம் கேள்விப்பட்டு பார்த்ததெல்லாம் கேள்விப்பட்டு டயட்டை கேட்டேன். நான் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த படம். இது எந்த விமர்சனம், தப்பான விமர்சனம் எதுவும் இது பண்ணிடக்கூடாது யாரும். இந்த மக்களை பார்க்க வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்க. மக்கள் பூரா ஒரே பாவம் மனக்கவலையாக இருக்காங்க. ஏன்னா பூரா இங்கே வெயில், நேற்று வெயில் அடிக்குது, நீங்கள் மழை பெய்யுது, நாளை காலைல இப்போ வேட்டியை கிளிக்குது, குண்டியை பூரா புகை வருது. ஆமாம், நடுமுதல தீ பிடிக்குது. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் தேட்டரில் போய் சிரித்தா கூட உடம்புல இருக்க இந்த அதான் சொன்ன வாய் விட்டு சிரித்தால் நோய் அந்த மாதிரி. ஆமாம், இல்லை ரத்தம் சுத்தமாகும். ஏன்னா நல்ல சத்தம் கேட்கும், சிரிப்பு சத்தம் கேட்கும். நம்ம குழந்தையெல்லாம் அம்மா என்னடா அப்பா சிரிக்கிறாங்கன்னு குழந்தைய சிரிக்கும். குழந்தைய பார்த்து நம்ம இங்கே இவன் சிரிக்கிற வர்றா, பாப்பா சிரிக்க வர்றான்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா பிள்ளைய பார்த்து கொஞ்சிருது. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேமிலிக்குள்ளே நடக்கும். பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக சார், ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை என்னென்னா அடுத்தடுத்து நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். அது என்ன மாதிரியான கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வடிவேலு சாரை ஸ்க்ரீனில் பார்த்தாகணும். அது சார் வழியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் தனியாக ஒரு படம், எல்லாத்துக்கும் இறைவன் தானே. எஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. அவன் காட்டுற வழியில் நம்ம போவோம். அவரும் இறைவனை நம்பி உட்காந்துருக்காரு, நானும் இறைவனை நம்பியிருக்கேன். 2 பேரும் மொத்தத்தில் மக்கள் தான் கடவுள். அவளை நம்பி உட்காந்துருக்கான். நல்ல நல்ல திரைப்படத்தை கொடுத்து மக்களுக்கு நல்ல சந்தோஷப்படுத்துறது தான் எங்கள் வேலை. அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுவோம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ. நன்றி வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5 Star செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 Hours வெற்றி நடை போடுகிறது. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.